ஆளே கோடா வேட்டி கல்யாணமா நம்மளுக்கு 5 ரூபா ஊதுபத்தி கற்பூரம் ஒன்று தனியாக இது வச்சுக்கோங்க. அப்புறம் தாமரைப்பூ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சாமி பூ கொஞ்சம் கொடுத்துருங்க. ஒரு 20 பைக் கொடுத்துருங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பான கோயில். அப்படித்தாண்டா போகணும். நான் சொல்றேன்ல புயல். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தெரியுமா இது வர வழிடா. இது வாப்பா புயல், நீ வா புயல். சரி பார்க்கலாம் வாங்க. எப்படி ஆத்துக்கு போறது புயல் எனக்கு தெரிஞ்சு. நாம இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம சிறப்பான ஒரு இடத்துல இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா தலைவருக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக வந்திருக்கோம். நல்ல காரியம்னா ஒன்றும் இல்லை, தலைவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு நல்லபடியாக செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிகாரம் பண்ண சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எப்படி என்ன கோலத்தில் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பரிகாரம் பண்ணி முடிக்கிறோம். தரமான ஒரு பொண்ணை அப்போ பார்த்து கொடுக்குறோம். இந்த வீடியோவை பார்க்குற முகேஷோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா முகேஷ்க்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்து கிரேட் முகிலன் இருக்காரு. நாங்கள் வந்து இன்னைக்கு பவானியில் இருக்க கூட்டுத்தர கோயிலில் இருக்கோம். சங்கமேஸ்வரர் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். இந்த பக்கம் போனான்னு இந்த பக்கம் போனான்னு நான் சொன்னேன். இவன் இந்த பக்கம் போனான்னு நான் சொல்லியிருக்கிறான். நான் தான் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கிறேன்டா. இப்போ வர வழிடாது. எல்லாம் வராங்க, யாராவது போறாங்களா? நம்ம தான் போறோம். தலைகீழா ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பார்த்துருக்கியா? நான் ஏற்கனவே சொல்லுவேன், திருச்செங்கோட்டில் அப்படிதான் கூப்பிட்டு போய் தலைகீழா சாமி கும்பிட்டு வச்சாங்க. அதே மாதிரியே தலைகீழா சாமி கும்பிட வைக்கிறீங்க. என்னடா இவ்வளவு கூட்டமாகுது? இன்னைக்கு என்ன டேன்னு நினைக்கல. போயிட்டு வராயா? மைக் எங்க மைக் கொடுத்துட்டியா? மைக்கையும் சேர்த்தெல்லாம் போட்டுட்டு போற சாமி. கழட்டிட்டு போ எல்லாத்தையும். சரி முழு போ, டக்கு டக்கு முழு போ. முழுகிட்டு தண்ணி கொண்டு வந்து அந்த விநாயகர் ஊத்து. தண்ணி ஊத்துறது இங்கதான். இப்ப விநாயகர் இருந்தா தான் தண்ணி ஊத்துவியா? சொம்பு தூக்கிட்டு வந்துருக்கிற, குடத்தை எடுத்துட்டு வேணாமா? ஏடா 9 குடம் ஊத்து சொன்னாங்க அவங்க வீட்டுல. 11 குடமா? மதியானம் வரைக்கும் ஊத்திட்டு இருக்கிறியா? நாங்க வேணா போய் உள்ள வீடியோ பண்ணிட்டு வந்துடுறோம். அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொம்பு எடுத்து வந்துக்கிற மாதிரி தண்ணி ஊத்துறதுக்கு. ஐயோ சொல்லு, நீதான் பேசணும். நீ என்ன பேசுறது? பேச, நீதான் பேசணும். வெல்கம் டு உணாவுலா vlogs. நாம இப்ப எங்க இருக்கோம்னா, எங்க இருக்கோம்னு சொல்லுங்க. நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க. உனக்கு எங்க போறதுன்னே தெரியாதுல்ல? எனக்கு தெரியாதுண்ணா. சஸ்பென்ஸாக தான் வரதெல்லாம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தலைவனே வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரி நானும் வரேன், எனக்கு ரொம்ப தீராத கணக்கு தீபாவளிக்கு இருக்குங்க மாதிரி ரொம்ப நாள் வந்துட்டு மொத கணக்கு வந்துட்டு இருக்கான். சொம்பா இப்போதான் முத கூடமே போகிறேன். இப்போதான் போகிறேன். வனா ஒன்று பண்ணு, 11 குடம் நினச்சிக்கிட்டு நீ அந்த தண்ணி போய் ஊற்றிட்டு வந்துடு. அவ்வளோதான், கிளம்பலாம். நான் சொல்றது கேளுங்க. கண்ணி தெரியலடா அவனுக்கு. கண்ணாடி இந்தடா. கண்ணாடி இந்தடா. சரி போ போ. நீ தாண்டா உன் பறிக்கிறதுக்கு நீ தாண்டா ஊத்தணும். எனக்காடா கல்யாணம் வேணும்? எப்படிடா இந்த தண்ணி ஊத்துனா கல்யாணம் ஆயிரும்? மஞ்ச கயிறு மரத்துக்கு கட்டினா கல்யாணம் ஆயிரும். முதல்ல மனுஷனா இருங்கடா முதல்ல. அப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆகும். நல்ல மனுஷனா ஒரு நம்பிக்கை தானே. என்ன நம்பிக்கை? மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல, போயிட்டு ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி ஆகிட்டே இருக்கு, நீ போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடு இந்த கோயிலுக்கு. அதுதான் இந்த கோயிலுக்கு இது அடுத்தது வந்து இன்னொரு கோயிலுக்கு மண் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அடி உளுந்து வரணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து எங்கே போனாலும் செட் ஆகல அப்படின்னு சொல்லுவான். தலைவரே நீங்கள் ஒன்று பண்ணுங்க,
நீங்க இப்படி ஊத்திக்கிட்டே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அவனை தள்ளி விட்டுறாதீங்க. எங்க போறான் உள்ள அவன் பாட்டுக்கு. கைஸ் நாங்க வந்துட்டு இப்போ என்ன பண்றோம்னா, வெயில் அதிகமா இருக்கிற காரணத்தால தலைவர் வந்து சொம்புல ஊத்திட்டு இருக்காரு. 2வது குடம், இப்பதான் 2வது குடமே போறாரு. சொம்புல ஊத்திட்டு இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் ஈவினிங் ஆயிரும். அது ஊத்துறதுக்கு எப்படின்னு ஒரு மணி நேரம் ஆயிரும்டா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஒரு குடமா எடுத்துட்டு வந்து ஊத்தி வேட்டி வேற போட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கழட்டி விடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பழைய தண்ணி எல்லாமே கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வருவார். நம்ம அது வரைக்கும் மேலே வெயிட் பண்ணலாம். வா நம்ம போகலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு இது இருக்குது. இந்த இடம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த இறந்து போனவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்லுவாங்களே. இது ரொம்ப ஸ்பெஷலான இடம். எப்படின்னா இந்த 3 ஆறு, என்னென்ன ஆறு? மொத்தம் 3 ஆறு. காவேரி ஆறு, பவானி ஆறு, அப்புறம் இன்னொரு அமிர்த நீரோ இன்னும் அது அடியில இருந்து வருது. எங்க அடியில இருந்து? அடியில இருந்துனா ஊத்து மாதிரி அடியில இருந்து வருது. எனக்கே தெரியாதுடா. ஆமாடா, இதான் இது பவானி. ஐ திங்க் சோ இது பவானி. இங்க இந்த பக்கம் காளிங்கா யானை, இது பவானி. பக்கத்துல வந்து காளிங்கா யானை இருக்கு. இது பவானி. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது பவானி, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது தான் காவேரி ஆறு. அப்புறம் அடியில, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவனோட பாதத்துல இருந்து அடியில ஊத்தா வந்துட்டு 3வது ஒரு ஆறு வருதான். அந்த ஆறு தான் வந்துட்டு இந்த 3 ஆறு சேர்றதா வந்து இதுக்கு பேர் கூடுதோரன்னு பேரு. ஸோ இப்போ இது அதனாலதான் இது ரொம்ப ஸ்பெஷலான. இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பரிகாரத்தலம்னு சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்தது இங்க சொல்லுவாங்க. காசி ராமேஸ்வரம் போய் பண்றதை விட நம்ம இங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு, எங்க அண்ணனுக்கு நாங்க இது பண்ணோம், அதுக்கும் வந்து இங்க தான் பண்ணோம். எங்க அண்ணன் ஆக்சுவலா வந்து ஒரு இன்சிடென்ட்ல வந்து தவறிட்டான். அவனுக்கு நாங்க வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து, ஏன்னா இப்போ காசி ராமேஸ்வரம் போறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம், எக்ஸ்பென்சிவ் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே நிறைய விஷயம் இருக்குல்ல. அதனால இங்க வந்தோம்னா சிம்பிளா எல்லாமே வச்சு முடிச்சலாம். நான் அங்க பண்ற மாதிரியே தான் அங்க என்ன பண்றோமோ அந்த புண்ணியம் இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லாமே பண்றாங்க. அண்ட் தென் வந்து இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க வந்து நிறைய பேத்துக்கு கல்யாணம் நடக்கும். எங்க அக்காவுக்கு இங்க தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும், இந்த வீடியோ பார்க்குற யாராவது கல்யாணம் நடக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதர வந்து நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கான லைஃப்பை வந்து நீங்கள் இது பண்ண சூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அவர் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் போய் எங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வேலை இருக்குது. ஒருத்தர் வந்துட்டே இருக்காரு, அவர் கூப்பிடு அப்படியே ஃபோன் அடி. அவர் ஃபோன் அடிச்சாரு, என் கை கொஞ்சம் ஆக்கு போயிடு. அவர் தான் ஃபோன் அடிச்சாரு, எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறேன் வாடா அப்படின்ன வீடியோகிராஃபர். அவனால தான் வந்து மண்டே வீடியோ டிலே. என்ன சொன்னான், ஆனால் நான் வந்து அங்கே போயிட்டேண்ணா. சரி, ஓகேடா. எங்கடா போயிட்டேன் அப்படின்னா, ஆனால் எங்கள் மாமா வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாருண்ணா, அங்கே போயிட்டேன் அப்படின்னா. இது ஒரு கூப்பிட்டுருக்கிறேன். அவருக்கு அதான் மாற்றி கூப்பிட்டுருக்கிறேன். ஹரி எடிட்டர். நான் ஒன்று சொல்லட்டுமா, அடிக்கடி என்ன தெரியுமா பண்ணுவேன் நான், போய்ப்பேன். எனக்கு தெரியல, நம்பர் காப்பி பண்ணி அதுதான் ஃபோன்லயே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹரின்னு சேவ் பண்ணி என்ன யார் நம்பரும் சேவ் பண்ணி சும்மா தான், அப்பெல்லாம் இல்லை, இதுக்காக தான். ஏன்னா நானும் மேக்ஸிமம் நம்பர் சேவ் பண்ணுவேன். இது ஒரு பழக்கம் எனக்கு. எங்கடா இருக்க? பக்கமாண்டுக்கிற ஒரு 2 மணி நேரமா. எந்த பக்கமா தான், யார் பக்கமா தான் தெரியல. யார் பக்கமா இருக்கிற? எத்தனை மணிக்கு கிளம்புன? விசில் அடிக்கிறாங்க, டிவி கேங்கிறாங்க, என்ன கதை? டிவிக்கே தான். வர வழியிலையா? எப்போ விஜய் முதலமைச்சராக இது சிஎம் போஸ்ட் ஏற்க போறாரு, இன்னும் விஜய் டிவி கேட்டுக்கிறாங்க விசில் அடிச்சுட்டு. சரி, ஓகே. இப்ப கரெக்டா எங்க இருக்கு சொல்லு. சரி, ஒண்ணு பண்ணு, பவானியில இறங்கி மறுபடியும் ஈரோடு வண்டி ஏறி ஈரோடு போயிட்டு ஆபீஸ் போயிடுறேன் நேரா. ஏன்னா அப்புறம் நாங்க இப்ப வீடியோ முடிக்க போறோம்டா. இன்னொரு வீடியோனா எப்படி, எங்க எடுப்பீங்க? பிளான் பண்ண வீடியோ இன்னும் ஒழுங்கா மயிறு முடிக்கல, அதுக்குள்ள இன்னொரு வீடியோக்கு போயிட்டு எடிட்டர் கலெக்டர் எட்டிடுவார் எடிட்டர். டேய் அப்பா, நீ எங்கடா லைவ் லொகேஷனா அனுப்புடா. அனுப்பிச்சு நான் பாக்குறேன்.
இந்த சொம்புல ஒருத்த ஊத்திட்டு இருந்தான்ல தண்ணிய, அவனாவது வருவானான்னு பாருங்க. அவனாவது எத்தனாவது ரவுண்டுன்னு தெரியலையே. நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட கல்யாணம் தேவையா நம்மளுக்கு? கல்யாணம் பண்ணாமே இருப்பாங்களா? அது இருந்து கேக்குறேன். இப்படி வந்து கஷ்டப்படுறதுக்கு எத்தனாவது கூட வந்திருக்கிற? இப்போ வந்து 9வது குடம். 9வது கூட தான். இஷ்டப்பட முடியும். இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பொண்ணு எம்எல்ஏ எங்காலுப்பா? மூஞ்ச பாரு. உனக்கு பொண்ணு கிடைக்கலையாப்பா? தர மாட்டேன்ட்டாங்களா? இனிமே பொண்ணு ஒண்ணு தேடி வரும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எம்எல்ஏ ஆனாலும் தேடி கண்டிப்பா நல்லது கிடைக்கும். எம்எல்ஏவா? இருக்கிற எம்எல்ஏக்கு இங்க விட தெரியாம இருக்கிறாங்க. நீ எம்எல்ஏ வேற ஆகணுமா? ஆனா கனவு காணலாம். அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி கனவெல்லாம் புதஞ்சிடணும். அங்கேயே சொல்லிக்கிறாரு, பகல் கனவு காணக்கூடாது. பகல்ல மட்டும் பாப்பா கனவு காண்றீங்க, எல்லா நேரத்துலயும் கனவு கண்டுக்கிறீங்க. எம்எல்ஏ வெள்ளை சட்டை மாறா, கஞ்சி போட்டு அயன் பண்ணி இருந்துக்கிறான்டா. என்ன பிராண்ட்? எப்படி பாடுறாரு? ஓ, சட்டை போறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கா? சட்டைக்கும் தோலுக்கும் அடியே போடணும். கசங்க கூடாதுன்ட்டு அப்படியே மடிச்சு விட்டுருக்கான்டா. மடிச்சுட்டு ஆசிஃபே எலே, ஆசிஃபே ஏய் விரட்டுதுல இல்லை ஆசிஃபே. முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாம் வந்துருங்க. என்ன ஃபங்க்ஷன்? கல்யாணம், தாலி கட்டுற ஃபங்க்ஷன். தாலி கட்ட தாலி கட்ட போகுது. புது மாப்பிள்ளைக்கு அந்த மண்ண மகள் தான். டேய் என்னடா இங்க ஏதாவது குண்டங்கண்ட இறங்குறாங்களா? ஏதாவது மாப்பிள்ள ரெடி ஆகணும். அந்த மண்ண மகள் தான் அந்த நேரவட பொண்ணு ஓவியம் போல் இருப்பா. காசு காசு காசே இல்லைங்கிறான். எங்க இருந்துதான் இவ்வளவு காசு வந்துச்சுன்னு தெரியல. அப்பா சாமி, வெள்ளை சட்டைக்கு ஜூம் பண்ணா அப்படியே கட்டுக்கட்டா எடுத்து போடுறான் பாரு. சோ சாமி, தொலைவரான்டா. அவங்க மேல கட்டுறா. கட்டு கட்டு, அப்படியே கட்டு. மரத்துல தான் கட்டணும். ஏன்னா மரத்திலேயே கட்ட தெரியலையே. இப்படி போட்டு கட்டுறா. நான் வரக்கூடாதுடா, நான் தொடக்கூடாதுடா. அத இவர் அந்த கயிறு இங்கே வாங்க. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த பக்கம் கொடுத்து அந்த கயிறு இங்க வாங்க. இதுக்கு இல்லாமடா கூட வருவாங்க. நான் சொல்றது கேளு. இந்த கயிறை இங்க எடுத்து இங்க கட்டு, இப்படி சுத்திட்டு வா. ஒரு நிமிஷம் ஒரு போட்டு தரேன்டா. சுத்தி விடு. வாங்க. எங்க வீடியோல வந்து எப்படி 50 பேர் பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப 200 பேர் பாக்குறாங்க. நாளைக்கு இது 2000 பேர் பாப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரொமோஷன் போட போகுது. காசு கொடுத்து என்ன ப்ரொமோஷன் பண்ண வைப்பீங்க. ப்ரொமோஷன் பண்ணுவேனா? கண்டிப்பா நான் எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு சிறப்பா செஞ்சுட்டேன். ஓ, நீ இன்னும் எம்எல்ஏ ஆகணும். கதை என்ன கதை? எங்க வாடா முக்கிய கதை சொல்றாங்க. அந்த கோயில்ல எது சார்ஜி பீரியட்ல படிச்சதெல்லாம் சார்ஜி பீரியா சொல்லு. என்ன கதை? இந்த ஓட்டை இருக்குதுன்னா இது ஆக்சுவலா இது என்ன கதைன்னா, பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துலதான், அதாவது தமிழ்நாட்டுல பவானி வந்துட்டு ஒரு ஹப்பா இருந்துதான் பிரிட்டிஷ். அப்ப வந்துட்டு அதுல ஏதோ ஹெட்டா ஒரு பிரிட்டிஷ் ஆளு இருந்திருக்காரு. அவர் வீட்டுல ஒரு நாள் நைட்டு, அவர் பேர்லாம் தெரியல.
அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து சின்ன குழந்தை வந்து கதவை தட்டி அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கையை வந்து திறந்து பார்த்தாரா. ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கையை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வந்துருச்சான். வெளில எடுத்துட்டு வந்தவங்க பார்த்தா அந்த வீடு கீழே இடிஞ்சு விழுந்துருச்சான். வெளியே வந்தோடனே வெளில வந்தாலும் இடிந்து விழுந்துருச்சான் அந்த வீடு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன நினைச்சாரு, இந்த பவானி அம்மன் தான் வந்துட்டு நம்மளை காப்பாத்திருக்காங்க. அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு கிறிஸ்துவரா, அதனால வந்துட்டு உள்ள வரக்கூடாது, இருந்தாலும் நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாமிக்கு நேரம் இங்க ஓட்டை போட்டு இங்க வெளில இருந்து சாமி கும்பிட்டுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா போற சிவன் இருக்காரு. சிவன் இல்ல, அது பவானி அம்மன். பவானி அம்மன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சிட்டு வெளியில வந்து வீட்டுக்குள்ள இருந்தவங்க பொண்ணு மறந்து போச்சான். எங்க போச்சுன்னே தெரியல. இதுதான் இது ஒரு கதை இருக்கு. இது ஒரு கதை. நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது. ஈவன் எனக்கே இந்த கதை தெரியாது. தலைவன் எங்கேயோ ChatGPT எங்கேயோ போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துருக்கான். ஏதாவது யாருக்காவது இந்த கதையை பத்தின ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல, இந்த வீடியோ பாக்குற பவானி வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு போங்க.